சுதந்திர ஆச்சாரியன் இருந்தால் ஒரு பரம்பரையா வந்த ஒரு ஆச்சாரியன் அவருக்கு முன்னால் இருக்க மாட்டார். இவரே முதல் ஆச்சாரியனாக இருப்பார். இவருக்கு முன்னும் ஆச்சாரியர்கள் இருக்க வேண்டியதில்லை, இவருக்கு பின்னாலும் இருப்பார்களா தெரியாது. தாங்களே தங்களை ஆச்சாரியனாக பிரகடனப்படுத்திக் கொண்டவர்கள். இன்னொரு வகை பரதந்திர ஆச்சாரியர்கள். அப்படின்னா அவர்களுக்கு முன்னால் ஆச்சாரிய பரம்பரை இருக்கும். இப்ப நம்முடைய பாரத தேசத்தில் பழைய நாளைய ஆச்சாரியர்கள் அனைவருமே பரம்பரையா வந்தவர்கள். இப்ப வேதவியாசர்னு எடுத்துட்டோம்னால் அவருக்கு முன்னு பின்னு பரம்பரையெல்லாம் அதிகம். ராமானுஜர், சங்கராச்சாரியர், மத்வாச்சாரியர், சைத்தன்யர், வல்லபாச்சாரியர், நிம்பார்க்கர், ராமானந்தர், எத்தனை பேர் இருந்திருக்கா. அநேகமா இவர்கள் எல்லாருக்குமே பரம்பரையாத்தான் ஆச்சாரியர்கள் வருவார்கள். இதனால என்ன இப்போ என்ன கேட்கிறீங்களா? சுதந்திர ஆச்சாரியர்களுக்கும் பரதந்திர ஆச்சாரியர்களுக்கும் வேறுபாடு உண்டு. இப்ப எனக்கு முன்னாடி யாரும் இல்லைன்னால் அந்த ஆச்சாரியன் யாரிடத்திலையும் அடிபணிந்து தொண்டு செய்து உயர்ந்த அர்த்தங்களை கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. அவருக்கு தானாக ஏதோ சிறந்த புத்திசாலித்தனம் இருக்கலாம், அல்லது கடவுளுடைய அருள் இருக்கலாம், தெரிந்து கொள்வார். கீத புஸ்தகத்தை எடுத்து தானே படிச்சாலே உயர்ந்த அர்த்தங்கள்லாம் புரிஞ்சிருக்கலாம், அதிலெல்லாம் குறைவு இருக்காது. அவருடைய சொல்ற பாங்கிலேயோ புத்தியிலேயோ எல்லாருக்கும் நல்லது நடக்கணுங்கிற எண்ணத்திலேயோ அதெல்லாம் சரியாத்தான் இருக்கும். ஆனா எங்க வேறுபாடு வரும்னால், சுதந்திர ஆச்சாரியனுக்கு இன்னொரு இடத்துல பணிஞ்சு அவருக்கு தொண்டு புரிந்து கேட்டு இருக்க மாட்டார். பகவான் நேர நமக்கு அனுபவத்தை கொடுத்தார், நாம சொல்றோம் என்ன நினைச்சு விடுவா. ஆனா பெருமாளுக்கு தொண்டு புரிந்தாலோ அவனிடத்த அருளை பெற்றாலோ பணிவை வளர்க்குமாங்கிறது சந்தேகம். ஏன்னா பகவான் ரொம்ப பெரியவர், அவருக்கு தொண்டு புரியறதுல எனக்கு ஒண்ணு வெக்கம் இல்லையே, ரொம்ப பெரியவருக்கு தானே வேலை பார்க்கிறேன். அதனாலே பகவானிடத்துல நேர அருள் பெற்றதுனாலேயோ பெருமானுக்கு மட்டுமே தொண்டு புரிந்ததுனாலேயோ ஒருத்தருக்கு பணிவு வந்துருமா, அடக்கம் வருமா, அகங்காரம் மமக்காரம் போகுமானால் ரொம்ப சந்தேகம். ஒரு ஆச்சாரியனுக்கே அது அவ்வளவா போகலைன்னு வச்சுங்க. அப்ப அவர் என்ன புத்திசாலியா இருந்தாலும் எப்படி பேச்சாளரா இருந்தாலும் அவரிடத்திலேருந்து கேட்டுக்கிறவாளுக்கும் அவ்வளவா அந்த பணிவு வராது. ஒரு சிலருக்கு வரலாம், ஆனா பொதுவா வராது. மேலும் அப்படி சுதந்திர ஆச்சாரியனா இருக்கிறவர் தானே கூட பணிவு பணிவு தொண்டு அப்படிங்கறத பத்தி பிரச்சாரமும் பண்ண மாட்டார். ஏன்னா அவரே இருந்து பார்த்தது இல்லையே. அதனால உபதேசம் பெறும்போது நம்முடைய ஆணவம் தொலைகிறது முக்கியம், பணிவு வளருவது முக்கியம். எத்தனை படிச்சிருந்தாலும் அதை துளியும் காட்டிக்காமல் ரொம்ப பணிவா இருந்து மெதுவான குரல்ல அனுபவிச்சு பேசுறவர்கள் தான் அவர்கிட்ட கேட்டுண்டா தான் நமக்கு அது வரும். அவர்கள் பரம்பரையா வந்த ஆச்சாரியர்களாகத்தான் இருப்பார்கள். அது சைவமா இருக்கட்டும், வைணவமா இருக்கட்டும், சாக்தமா இருக்கட்டும், கௌமாரமா இருக்கட்டும், நிறைய மதங்கள் நம்முடைய பாரத தேசத்திலே உள்ளன. எல்லாம் சனாதன தர்மத்தை சேர்ந்தவை. அதில் இருக்க யாருக்குமே இந்த பரம்பரை இருக்கும். இப்ப இன்னைக்கு இருக்கிறவா சிலது பார்த்தால் அப்படி இருக்காது, பரம்பரையெல்லாம் இருக்காது. அவர்களா ஆச்சாரியர்களா இருப்பா. அவ சொல்ற அர்த்தங்கள் கருத்துக்கள்லாம் கூட நன்னா இருக்கும், யாரும் வந்து உட்கார்ந்து கேட்பார்கள். ஆனால் அவர்களால் நீ பணிவோடு இன்னொருத்தருக்கு அடங்கணும், அவர்களுக்கு தொண்டு புரியணும்,
அப்படின்னு சொல்ல வராது. அந்த விஷயம் வரைச்சே மட்டும் நீயே தான் அரசன், நீ தான் உனக்கு எல்லாம், நீ யாருக்கும் பணிய வேண்டியதில்லை, ஒருத்தர் சொல்றதையும் கேட்க வேண்டியதில்லை, நீயே யோசிச்சுக்கோ, நீயே புரிஞ்சுக்கோன்னு சொல்லிடுவார்கள். ஆனா அந்த வார்த்தையில நிறைய கஷ்டங்கள் இருக்கு. அவருக்கு ஏதோ ஒரு இறைவன் அருள் இருந்தது, புத்தி இருந்ததுங்கிறதுக்காக அவர் அந்த மாதிரி படிச்சிருந்தாருனால், இப்ப நாம அதை கேட்டுட்டு நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம்னு நினைச்சோன்னு வச்சுங்க, அந்த புத்தியெல்லாம் நமக்கு இருக்கா தெரியாதே, அந்த அருள் நமக்கு இருக்கான்னே தெரியாதே. அப்ப தப்பான புரிதலாலே பாதையே மோறி போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதனாலதான் எப்போதுமே பரம்பரையில வந்திருக்கிற பணிவு தெரிஞ்சிருக்கிற ஒரு ஆச்சாரியன் தனக்கு தெய்வம்னு மதிச்சு அவரிடத்திலே அடிபணிந்து தொண்டு செய்திருக்கிற ஆச்சாரியன் சொல்லி கேட்டுண்டா தான் நமக்கு நல்லது. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள்லாம் என்ன நினைச்சுன்னு தெரியுமா நமக்கு உபதேசம் பண்ணுவா? தங்கள் ஆச்சாரியர்களாகவே நினைக்க மாட்டார்கள். பின்ன அவர்களுடைய ஆச்சாரியர்களுக்கு தங்களை சீடர்களாகவே நினைச்சுப்பா. அப்பதானே அவருக்கு பணிவு வரும். தன் ஆச்சாரியன்னு நினைச்சுட்டாலே அவருக்கு பணிவு போயிடும். தன் ஆச்சாரியனுக்கு தான் சிஷ்யன் என்ன நினைச்சுப்பார்கள். இப்ப நாம் அவர்கள்ட்ட கேட்க போறோமே, நம்மளையும் தங்களுக்கு நேர சீடர்கள்னு அவ நினைக்க மாட்டா. அதுக்கு பதில் அவர்களுடைய ஆச்சாரியனுக்கு நாம சீடர்கள் அப்படின்னு தான் தொடர்பு படுத்திப்பா. நம்ம ஆச்சாரியனுக்கு நாம கருவியா இருந்து இந்த சிஷ்யனுக்கு உபதேசிக்கிறோம் அப்படின்னுட்டு அது எவ்வளவு பணிவு வந்துரும் பாருங்க. இதுக்குதான் நாம சுதந்திர ஆச்சாரியர்களை விட பரதந்திர ஆச்சாரியர்கள், ஒரு பரம்பரையில வந்திருக்கிற பணிவான ஆச்சாரியர்கள், புஸ்தகத்தை தான் எடுத்து வச்சுன்னு படிக்கிறத விட சொல்லி கொடுத்ததை நன்னா கேட்டுக்கணும், அவர்களுக்கு தொண்டு புரிஞ்சு நம்மளுடைய வைராகியத்தை பக்தியை வளர்த்துக்கணும் என்ன இருக்கிறவர்கள்ட்ட கேட்டோம்னா தான் நமக்கும் அதுக்கு தகுந்த ஞானம், பக்தி, வைராகியம் ஆகியவை வளரும்.